திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் 63 நாயன்மார்கள் வரிசையில் எரிபத்த நாயனார் பார்க்கலாம். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன். சோழவள நாட்டில் கரூர் அப்படின்ற ஊரில் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சிவகாமி ஆண்டார் என்பவர் மலர் கொய்து சிவபெருமானுக்கு பூத்தொண்டு செய்து வந்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் புகழ் சோழ மன்னனின் பட்டத்து யானை சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த அந்த பூக்கொடைய பற்றி மண்ணில் தூக்கி போட்டுடுச்சு. பாகர்களும் யானையை வேகமாக நடத்தி சென்று விட்டார்கள். சிவகாமி ஆண்டார் அவர் ஐயோ என் சாமிக்கு எடுத்துகிட்டு போனதை இது மாதிரி யானை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தார். சிவனடியார்களுக்கு தீங்கு செய்பவர்களை தண்டிக்க மழு ஆயுதம் ஏந்தியவராக அவ்வூரில் இருந்தவர் யார் அப்படின்னா எரிபத்தர். அதனால் அவர் பட்டத்து யானையை விரட்டி சென்று அதனுடைய துதிக்கையை மழுவால் துண்டித்து யானையுடன் வந்த அந்த ஐவரையும் வெட்டி வீழ்த்தினர். பட்டத்து யானையும் பாகர்களும் இறந்துபட்ட செய்தியை கேட்டதும் மன்னனுக்கு கோபம் வந்துச்சு. உடனே சேனைகளுடன் அந்த இடத்த எரிபத்த நாயனாரை பார்த்தார். மன்னன் சிவனடியாரை கண்டதும் வருந்தி யானையும் பாகனும் தான் தவறு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து எரிபத்த நாயனார்கிட்ட அந்த வாளை கொடுத்து என்னையும் நீங்கள் கொன்றுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தன்னையும் வெட்டுமாறு எரிபத்தரிடம் தன் உடைவாளை அளித்தார் மன்னர். இத்தகைய அன்பருக்கா தீங்கு நினைத்தேன் அப்படின்னு வருந்தி எரிபத்த நாயனார் தன் உயிரை மாய்த்தி கொள்ள துணிந்தார். உடனே பெருமான் விடுவாரா? சிவபெருமான் உமையம்மையாருடன் விடைமேல் காட்சி தந்து சிவபக்தர்களை தற்கொலையிலிருந்து தடுத்து அருளினார். யானை பாகர்களோடு உயிர் பெற்றது. சிவகாமி ஆண்டார் கூடையில் உள்ள பூக்களும் நிரம்பின. மன்னன் பட்டத்து யானை மீது ஏறி அரண்மனை சென்றடைந்தான். எரிபத்த நாயனார் தாம் ஏற்ற சிவ தொண்டினை சரிவர செய்து பின் சிவபதம் அடைந்தார். சிறந்த சிவ புண்ணியம் பூவும் நீருமே அப்படின்றத இந்த படைப்புகளை கொண்டு மார்க்கண்டேயரும் அந்த மரளியை வென்றார் அப்படின்றத சொல்லலாம். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாளும் செவி கேட்ப பூவோடு நீர் சுமக்கும் புண்ணியர். சிவகாமி ஆண்டாருக்கு நேர்ந்த துன்பத்தை துடைக்கவே எரிபத்த நாயனார் தன் உயிரையும் பொருட்படுத்தாது மன்னனின் பட்டத்து யானையையும் எதிர்த்து நின்று அந்த யானையை மட்டும் இல்லாமல் பாகர்களையும் கொன்றாரு. பின்னர் புகழ் சோழ மன்னனின் சிவனடியார்கள் மேலுள்ள அன்பை புரிந்து கொண்ட பின் தன்னையே கூட மாய்த்து கொள்ள துணிகிறார் எரிபத்த நாயனார். இத்தகு சிவபக்தி மிக்கவர்களுக்கு சிவகதி அளிக்கப்பட்டதில் ஐயமேதும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.